ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம். இதோட டிஸ்க்ளைமர் வந்து நான் அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் a செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு டிசிஷனும் வர வேண்டாம். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு எடுத்துக்கோங்க. தென் ஃபர்தராக நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்து எப்படி வந்து ஆல் டைம் ஹைல என்ன ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அனதர் ஒரு 4000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் புல்லிஷ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் இன்னமும் பை ட்ரெண்ட் மாற கிடையாது. ஏன்னா பை ட்ரெண்ட் மாறணும் அப்படின்னா இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா, இந்த 23,851 இதுக்கு மேல வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது வந்து பை ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். பட் இப்போ வரைக்கும் வந்து பை ட்ரெண்ட் கிடையாது. இங்க ஒரு லோ வச்சுட்டு மேல போயிருக்கு. இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து அந்த அந்த ரீஜனை வந்து க்ளோஸ் பண்ணி மேல போனா மட்டும்தான் இது பை ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து நம்மள இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு புல்லிஷ் ரேலி மாதிரியே காமிச்சிட்டு எல்லாத்தையும் பை பண்ண வச்சுட்டு திருப்பி சடனா ஃபால் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் டைமும் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதுல பாருங்க, இந்த இடத்துல டோஜி கேண்டில் போட்டுட்டு திருப்பி லோ வந்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து புல்லிஷ்லேயே வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னமும் வந்து ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் மேல வந்தவங்க இன்னும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் அல்லது ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேல போய் க்ளோஸ் வச்சிருந்தா ஒரு கன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கும். பட் மார்க்கெட் லாஸ்ட் இப்போ 3 டேஸ் தான் லீவு. ஸோ நம்ம இந்த 3 டேஸுமே வந்து ஒரு டவுட்லேயே இருக்க வச்சுட்டாங்க. சம்டைம்ஸ் அப்படிதான் நடக்கும். ஸோ நம்ம ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலா வந்து ஃபாலோ பண்ணணும். பிளஸ் நியூஸும் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். நியூஸ் வரப்போ டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது. இன்னும் 2-3 டேஸ்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேர்ல்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நான் மண்டே மார்னிங் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அது இங்கிருந்து ஃபிளாட்டா ஓப்பன் பண்ணிட்டு இங்கிருந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ காசஸாக ட்ரேட் பண்ணுங்க. டெக்னிக்கலை வந்து நீங்க எப்பவுமே வந்து சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு எப்படி எங்க பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணுங்க. ஓகே. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல போச்சு அப்படின்னா நமக்கு எங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா 1 ஹவர்ல நான் கேண்டில் 1 ஹவர்ல மாத்திட்டு வைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேவ்ல வச்சிருவோம். ஸோ டேவ்ல வந்து இதுதான் இந்த பேட்டர்ல தான் போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கேப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கேப்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ஃபில் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா கீழே வந்துட்டு தான் மேல போகும் அப்படிங்கிறதுக்கு. பிகாஸ் இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெச்ல இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க இல்லையா. ஸோ இதே ஸ்ட்ரெச்ல கண்டிப்பா இங்க வரைக்கும் போகாது. டெஃபினட்டா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போகும். இங்கிருந்தே போச்சு அப்படின்னா அது போறதுக்கு 10% தான் சான்சஸ் இருக்கு. அப்படி போகிற பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை அதுக்கு மேல போறதுக்குலாம் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு நியூ லோ வச்சுட்டு அங்கிருந்து ஒரு போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்மனண்டாவே 928 30,000 அந்த அந்த ரேஞ்சில் வந்து நிஃப்டி டிராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்படி வச்சுக்குவோம். ஸோ இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணி கேப் அப் ஆனது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸ்ல வந்து இங்க வரைக்கும் போயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்ல நம்ம இப்படிதான் வச்சிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். சரி, இந்த இந்த வீக்ல என்னென்ன நமக்கு ட்ரேடிங் பிளான் இருந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம்.
லாஸ்ட் வீக்ல டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே ஆல்மோஸ்ட் 3 நாளுமே கன்சல்டேஷன் தான். ஸோ எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன்ல இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வந்து பிளான் பண்ணிடலாம் ஒரு பிரேக் அவுட் நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதுல நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். So இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கன்சல்டேஷன். இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் வருதோ அந்த பாக்ஸை விட்டு எப்போ வெளியே பிரேக் அவுட் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ, ஈவன் 5 மினிட்ஸ் கேண்டிலே க்ளோஸ் வச்சுனா கூட நீங்க இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பெல்லாம் இந்த மாதிரி வருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கன்சல்டேஷன். 3 டேஸ் அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் 18 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ்லயே தான் ஒரு 3 நாள் ஃபுல்லாவே டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன். ஸோ பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ வந்து அதிகமா அக்குமுலேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அது பிரேக் அவுட் ஆகுறப்போ அதோட மூவ் இப்படிதான் இருக்கும். ஸோ அதோட மூவ் பாத்தீங்களா எவ்வளவு தூரம் போயிருக்கு. ஸோ வெனஸ்டேவே பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இண்டிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க வந்து பிடிஎஸ்டி கூட ட்ரை பண்ணலாம். தென் தேர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் வந்து கேப் டவுன் மாதிரி வந்துட்டு திரும்பவும் அங்க போயிட்டு அந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஈவன் அந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து அந்த லோவுக்கே கிட்ட வரவே இல்லை. ஸோ அது ஒரு இண்டிகேஷன். பயர்ஸ் பயர்ஸ் பையிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு இண்டிகேஷன். அடுத்த ஸ்விங் லோ இங்கே தான் இருக்கு, அடுத்த ஸ்விங் லோ இங்கே தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்விங் லோவே வைக்கவே இல்லை. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 560 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷனுக்கு ரிசல்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இன்னமும் நீங்க பாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கன்சல்டேஷன் நடந்திருக்கோ இங்க பாருங்க. இங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த கன்சல்டேஷன்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? இங்க கீழே ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மேல போயிட்டு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயே வந்து செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேண்டில் வச்சு பாருங்க. ம். ஸோ இப்போ டியூஸ்டே எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்கும். இது ஒரு பாக்ஸா நம்ம வச்சிருந்திருப்போம். அன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ஓப்பன் ஆயிட்டு தான் கீழே வந்துச்சு. ஸோ அப்போ அங்கேயே நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு வந்து பையிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட்டை பெருசா எடுத்துக்கல. ஆனா கீழே அந்த லோவை க்ளோஸ் பண்ணல. ஆக்சுவல் லோ இங்கதான் இருக்கு. இந்த லோவை வந்து பாருங்க எங்கேயுமே டச் பண்ணல. ஈவன் தேர்ஸ்டே வந்த மார்க்கெட்ல லோவை கூட இந்த லோவையே டச் பண்ணல. நான் இங்க ஒரு லைன் போடுறேன். ஸோ தட் பாத்தீங்களா. ஸோ இந்த லைன்ல சப்போர்ட் எடுத்தது. தேர்ஸ்டே வந்த லோ அங்கேயே வரல. ஸோ அப்போ நம்ம இந்த லோ கிராஸ் பண்ணாம புட் சைடு பிளான் பண்ணக்கூடாது. அதே சமயம் நீங்க இந்த பாக்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து இதுக்கு மேலேயும் ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதால இந்த இந்த லெவல் வச்சுக்கலாம். தேர்ஸ்டேல மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே ஒரு சில ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கிருந்து கால் சைடோ இல்லை இங்கிருந்து வரப்போ புட் சைடு ஏதோ ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலா 11:30க்கு மேல வந்து மார்க்கெட் வந்து 11 o'clock மேல மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் 3 டேஸ் லீவு வேற. ஸோ அதனால ஒரு மினிமலா ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு அவங்க வந்து ட்ரேடை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கும்போது நம்ம ஓவர் ட்ரேடிங் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நானும் அப்படிதான்.
ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனது கூட நான் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா 11 ஓ கிளாக் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். பட் இந்த கன்சல்டேஷன் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டே தான் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாவே அவங்க எல்லாமே ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. பட் அப்கமிங் டேஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளவுதான் இருக்க போகுது. ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து அதை விட ஒரு 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். ஸோ கன்சல்டேஷன் எங்கெல்லாம் கன்சல்டேஷன் வருதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட்டை ஃபுல் ப்ராஃபிட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பண்ணுங்க. ஸோ அப்போதான் வந்து நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா இருக்க முடியும். நிறைய பேர்த்துக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் லாஸ் வருதோ அப்பெல்லாம் வந்து வெயிட் பண்றாங்க. ப்ராஃபிட் வரப்போ அவங்களால ஹோல்ட் பண்ணவே முடியல. ஹோல் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அவங்களால போயிட்டு அப்படியே அமைதியா இருக்க முடியல. அது போயிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை லாக் பண்ணணும்ட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து ஒரு விட்டுட்டு திருப்பி ஒரு எஸ்எல் மாதிரி போடுறாங்க. அது மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு தான் போகும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இதை டார்கெட் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட ப்ராஃபிட்டை வந்து ட்ரையல் பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா 2 லாட்ஸ் எடுங்க. 1 லாட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ஆக்சுவல் டார்கெட்ல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இன்னொரு லாட்டை வந்து ட்ரையல் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்கும் கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டி டேல நீங்க ட்ரையல் பண்ணா மட்டும்தான் உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த மார்க்கெட் பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும், இண்டிபெண்டா யாரோட ஹெல்ப் இல்லாம நீங்களே வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து நான் ஒரு லிங்க் மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணுங்க. நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக ட்ரைனிங் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங்கான ஷெட்யூல் கொடுப்பேன். தென் அது போக டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ், மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை ஜாயின் பண்ணிட்டு நீங்க அந்த அப்டேட்ஸ் வந்து நீங்க ஒரு எஜுகேஷனலா எடுத்துட்டு நீங்க உங்களுடைய அனலைசிஸ் வச்சுட்டு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போமா? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு க்ளோஸ் வந்துட்டாங்க. ஸோ ஆல் டைம் ஹை என்ன பாயிண்ட் அப்படின்னா 54,519. நேற்று மார்க்கெட் எது வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வந்து 54,407, 54,460. ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ 50 பாயிண்ட்ஸ் வந்து இது மேல போயிட்டு க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஈவன் பின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணி ஈவன் முன்னாடி வந்து ஹைலயே ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஹைல அங்கிருந்து எங்க எவ்வளவோ போயிட்டாங்க. 25,200, இப்போ வந்து 26,000. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிட்டாங்க. ஸோ இது இந்த ரேலி வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த கேண்டில் பார்க்கும்போது இன்னும் 1 or 2 டேஸ் கூட புல் புல் ட்ரெண்டா போகலாம். பட் நியூஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி நடக்குது, கிஃப்ட் நிஃப்டியில எப்படி ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, ஸோ அது பேஸ் பண்ணியும் நம்மளுடைய மண்டே மார்க்கெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஈவன் இங்க இந்த ஃபின் நிஃப்டிலாம் பார்க்குறப்போ புல் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கு. மிட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா ஒரு ஒரு சட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டில எப்படி நடக்குதோ அதுபடி தான் மற்ற மார்க்கெட் ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்றது இந்த மிட் கேப் நிஃப்டியா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி தான் எல்லாத்துக்கும் முன்னாடி போயிட்டு இருக்கு. மிட் கேப் நிஃப்டில இன்னமும் அந்த ரீசன்ட் ஹைக்கே வரல. நிஃப்டி வந்துருச்சு, பேங்க் நிஃப்டி வந்துருச்சு, பட் ஆனா மிட் கேப் நிஃப்டி வரல. ஸோ மூணு மல்டிபிள் இண்டெக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி மாதிரியே தான் க்ளோஸ் டு நிஃப்டி மாதிரியே தான் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டா பேங்க் நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் ஆல் டைம் ஹை க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்க வந்து நம்ம பைக்கான பிளான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. செல்லுக்கான பிளான் தான். ஏன் அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் கம்மியா இருக்கணும், ரிவார்டு அதிகமா இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து பை பண்றீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க? இங்க போடணும். கரெக்டா? இங்க போடணும். டார்கெட் வந்து அப்படின்னா இங்க வைக்கணும். இவ்வளவு தூரம் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட். அதுவே நீங்க வந்து ஒரு செல் சைட் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் அல்லது 1 ஹவர் உங்களுடைய லாட் சைஸை பொறுத்து, உங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து, எவ்வளவு உங்களால லாஸ் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 டேஸ் அல்லது 2 டேஸ் ஒருவேளை செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த ப்ராஃபிட்டை வந்து உங்களால புக் பண்ண முடியும். இப்ப பாருங்க லாஸ் வந்து 500 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 3000 பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1:6 ரேஷியோ. ஸோ இதை வந்து நீங்க வந்து ப்ரீமியம் சார்ட்ல பார்க்குறப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 300 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் டார்கெட், ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டில அந்த கன்சல்டேஷன் கூட நிஃப்டில இருந்த மாதிரி கன்சல்டேஷன் இங்கே ஆகல. கன்சல்டேஷன் ஆயிருக்காங்க, பட் அந்த கன்சல்டேஷன்ல கூட ஒரு புல் ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது. ஸோ எப்பயுமே நம்ம இந்த இண்டெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓவராலா வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நிஃப்டில நெகட்டிவா போகல, நியூட்ரலா தான் இருந்திருக்கு. பேங்க் நிஃப்டில பாசிட்டிவா போயிருக்கு, பட் ஆனா கன்சல்டேஷன். சென்செக்ஸ்ல சென்செக்ஸ்லயும் அதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தான். பென் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கன்சல்டேஷன். ஈவன் மிட் கேப் நிஃப்டிலையும் புல்லிஷா தான் இருந்திருக்காங்க. ஸோ த்ரீ இண்டெக்ஸ் வந்து புல்லிஷா இருந்திருக்கு, ரெண்டு வந்து நியூட்ரலா இருந்திருக்கு. ஸோ ஓவரால் வந்து புல்லிஷ்கான வியூ தான் லாஸ்ட் வீக்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆனதும் புல்லிஷ்ல தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீக் வந்து எப்படி எப்படி போகும் அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ட்ரேட்கான பிளான் பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டில்ல ரீசன் ஸ்விங் லோ வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கிருந்து கீழே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிறது ரெசிஸ்டன்ட் லெவல்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை செல் சைட்கான பிளான் தான் நம்ம பண்ணணும். எப்போ வந்து நம்ம பை சைட்கான பிளான் பண்ணணும்னா இந்த இந்த லைனை பிரேக் பண்ணிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கான பிளான் பண்ணலாம். இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து வீக்லி கேண்டல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டில வீக்லி கேண்டல்ல வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு வந்து ஒரு லாங் டேர்மா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வந்திருக்கும். எப்போனா 2020 இருந்து இந்த ஒரு புல் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ இப்படிதான். எக்ஸாக்டா பாருங்க இப்படிதான் இருக்கும். இப்படிதான் ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்து பிரேக் ஆயிருக்கு. இது நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். மார்ச் 11 2024 வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. எகெயின் வந்து ரீடெஸ்ட் மேல போயிட்டு திருப்பி ஒரு டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்க வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து ரீடெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் மேல போயிட்டு ஆல் டைம் ஹையே கிராஸ் பண்ற மாதிரி போயிட்டு திருப்பி ஆனா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து பாத்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் இப்பவும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கண்டினியூஸா வந்து ஒரு செல் ட்ரெண்ட், தென் திருப்பியும் வந்துட்டு திருப்பியும் அதை போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல, ஈவன் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல கூட இந்த ரீடெஸ்டா தான் காட்டும். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் முடியிறப்போ இது ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்க கீழே வர மாதிரி கூட வரும், ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹேவ் பிளான் பி. நம்ம ஒரு பிளான் வந்து இப்போ செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு இப்படியே இருக்கக்கூடாது. இங்க போனாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து எப்படி ப்ராஃபிட்டபுளா மாத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரீசன் ஸ்விங் இங்க தான் இருக்கு. ஸோ இங்க செல் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் நம்ம போகலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இன்கேஸ் செல் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு மினிமம் ஒரு 1 or 2 வீக்ஸ் கூட ஆகலாம். மிட் கேப் நிஃப்டி பாத்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி வந்து இன்னுமே வந்து டவுன்ல தான் இருக்கு. இன்னுமே அந்த ஆல் டைம் ஹைக்லாம் வர்றதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் டேஸ்ல வச்சு தான் நம்ம வந்து இது பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.